மோடி அரசு பயந்து விட்டது, மோடி அரசு பணிந்து விட்டது. இப்படிலாம் நீங்க இப்ப செய்திய பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன் அப்டின்னா, மத்திய அமைச்சரவையில் இருந்த முக்கிய அமைச்சராக இருந்த இந்த சிஜேபி போராடிட்டு இருந்தாங்கல்ல, கல்வித்துறை அமைச்சர் வந்து பதவி விலக வேண்டும் அப்டின்னு சொல்லி, அந்த வகையில இப்போ தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகி இருக்கிறார். அதாவது ராஜினாமா செய்திருக்கிறார். இந்த செய்திய நீங்க பார்த்திருப்பீங்க. மோடி அவர்களின் அமைச்சரவையில கிட்டத்தட்ட 12 வருஷமா நடக்காத ஒரு சம்பவம் இப்போ நடந்திருக்கு. யாருக்காக? இது மாணவர்களின் நலனுக்காக. இத நம்ம அத புரிஞ்சுக்கணும். ஏன் அப்டின்னா, அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்றதை தாண்டி, தப்பு செஞ்சவங்க மேல உடனடியா நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. யாருடைய ஆட்சியிலும் தப்பு நடக்காம இருக்காது. அந்த தப்பு நடந்த பிறகு, அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அத நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நீட் அவசியம் குறித்து நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். நீட் மட்டும் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பிள்ளைகளோ, என்னுடைய பிள்ளைகளோ, ஏழை எளிய மாணவர்கள் கண்டிப்பா டாக்டர் ஆவது என்பது கனவாவே போயிடும். ஏழை மாணவர்களுக்கு எதிரான, நாட்டிற்கு எதிரான போராட்டம் தான் இந்த நீட்டுக்கு எதிரான போராட்டம் அப்படின்னு சொல்லி இயக்குனர் பேரரசு அவர்கள் பேசியிருக்கிறார். இன்னைக்கு நான் முக்கியமா பார்த்த சம்பவங்கள பத்தி தான் நான் பேசப் போறேன். தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார். அந்த கடிதத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். இது முக்கியமான ஒரு செய்தி. இதுல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, டெல்லியில் நடந்த இந்த போராட்டத்திற்கு அங்க ஒரு முதியவர் வந்து சக்கர நாற்காலியில போயிருக்கிறாருங்க. உடனே வந்து நமக்கு ஆதரவா ஒரு வயசானவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி, அவங்கலாம் அந்த அபிஜித்தா, அந்த காக்ரோச் அந்த கரப்பாங்கூட்டத்தின் தலைவரா இருக்கக்கூடிய அபிஜித் வந்து மேடையில இருந்து இறங்கி போய், "வாங்கய்யா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நிறுத்தி பேசிட்டு இருக்கும்போது, அந்த கூட இருந்த சில பைத்தியங்கள், மெண்டல்கள் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, அரலூசுலாம் என்ன சொல்லுது அப்படின்னா, "மோடி திருடன்" அப்படிங்குது. அத கேட்ட உடனே அவர் வந்து சொல்றாரு, "எப்பா உங்களோட வயசு, அவருடைய அனுபவம். எந்த அனுபவம்? மக்களுக்கு சேவை செய்த அரசியல் அனுபவம்ன்றது உங்களோட வயசு. கொஞ்சம் பார்த்து பேசுங்கப்பா." அவர் வந்து 12 வருஷமா குஜராத்தின் முதல்வரா இருந்தவர். அது மட்டும் இல்லாம 3 முறை தொடர்ச்சியாக பாரத பிரதமரா இருக்கிறாரு. அவர் மேல இப்படி சொல்றதற்கு உங்களுக்கு தகுதியே இல்ல அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, அவர் மேல எந்த தப்பும் கிடையாது. அந்த அமைப்புகள்ல உள்ள தவறு தான் அவர் மேல இந்த மாரிலாம் உங்கள வந்து பேச வைக்குது போல. கொஞ்சம் அமைதியா இருங்க. கண்டிப்பா அவர் நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 12 வருஷத்துல நடக்காத ஒரு சம்பவத்த செஞ்சிருக்கிறாங்க. ராஜினாமா செய்திருக்கிறார் தர்மேந்திர பிரதான் அவர்கள். என்ன சொல்றாங்க? தப்பு செஞ்சவங்க மேல நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம். ஆனா, உங்களுடைய போராட்டத்தை பின்னால இருந்து ஒருத்தவங்க தூண்டி விடுவாங்க. அவங்களோட சதி வலையில நீங்க விழுந்துடக்கூடாது. இந்திய இளைஞர்களின் பாதை என்பது தவறா போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி, அவர் வந்து ராஜினாமா செய்திருக்கிறார். இதுல இந்த பணிஞ்சு போறதோ, மண்டியிட்டதோ வேலைக்கே இல்ல. உங்களுடைய நலன், தேசத்தின் நலன், நம்மளுடைய நலன் கருதி அவர் வந்து ராஜினாமா செய்திருக்கிறார். அவர் மட்டும் இப்ப ராஜினாமா செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடியோலாம் நீங்க பார்த்திருப்பீங்களே. நாங்க வந்து நேபாளம் போல, இலங்கையை போல இந்தியாவையும் மாற்றி காட்டுவோம். என்ன நடந்திருக்குமோ தெரியல. அது மட்டும் இல்லாம என்னென்ன சதி செய்ய காத்திருந்தாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்போம். என்னென்னலாம் பேசிட்டு இருந்தாங்க பாருங்க. இவங்க வந்து நீட்டுக்கு எதிராக அந்த ஆர்ப்பாட்டத்த, போராட்டத்த தொடங்குனாங்களா? இல்ல இந்தியாவிற்கு எதிராக போராட்டத்த, ஆர்ப்பாட்டத்த தொடங்குனாங்களான்னு ஒண்ணும் புரியல. காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து இருக்கு இல்லைங்களா? ஆர்டிகல் 370 நீக்கணும் அப்படின்றானுங்க. டேய், யார்டா நீங்க? எதுக்காக இந்த அந்த கரப்பான்பூச்சின்ற ஒரு இயக்கத்த அந்த இத ஆன்லைன்ல ஆரம்பிச்சீங்க? இளைஞர்களின் வேலைவாய்ப்பு, கல்வி இதற்காக நாங்க இத ஆரம்பிக்கிறோம். இந்திய இளைஞர்களுக்கு சரியா கிடைக்கல. அதனால நாங்க ஆரம்பிக்கிறோன்ட்டு. ஆரம்பிச்சுட்டு நீங்க பேசுறதெல்லாம் இருக்கே, எந்த ஒரு இந்திய இளைஞரும் ஏத்துக்க மாட்டான். உங்க பின்னாடி வந்ததெல்லாம் யாருன்னே தெரியல. ஆகவே, நீங்க அங்க பண்ற அந்த ஒரு சில சம்பவங்கள, இங்க வந்து நல்லது மாதிரி, அதாவது விஜய்க்கு எதிராகவே பேசுவாங்க. ஜனநாயகன் படத்த இந்த நேரத்துல ஏன் வெளியிடுறீங்க? ஜனநாயகத்திற்கு எதிராக சில சம்பவங்கள் டெல்லியில நடந்துட்டு இருக்கு. அப்படின்லாம் சொல்லி தூண்டி விடுவாங்க. ஆனா, அந்த வீடியோக்கள விஜய் அவர்கள் படத்துல வரக்கூடிய பாடல்கள பின்னாடி போட்டு, அவங்க அடிக்கிற மாதிரி, அடி வாங்குற மாதிரியான வீடியோக்கள் எல்லாம் ரீல்ஸ்ல போட்டு, நம்ம மனச வந்து அப்படியே நெருடுற மாதிரியான வீடியோக்கள்லாம் பதிவு செஞ்சு, ஐயோ பாவம்ப்பா! இப்படி அடி வாங்குறாங்களே யாருக்காக? நமக்காக அப்படின்னு சொல்லி நம்மளயே நம்ப வைப்பாங்க.
அதாவது இவரு இந்த ஜனநாயகன் படத்தோட டைரக்டர் வந்து வினோத் அவர்கள் வந்து பேசியிருப்பார். என்ன அப்படின்னா, பெரிய பணக்காரனா இருப்பாங்க. அவங்க ஒரு மேடையில நின்னுகிட்டு, "நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்" அப்படின்னு சொல்லி பேசும்போது, கீழ இருக்கிறவங்க வந்து அதாவது அடுத்த வேளை சோத்துக்கே இல்லன்னா கூட, அதாவது அந்த மாரி சொல்லல. ரொம்ப ஏழையா இருந்தா கூட அவங்க வந்து வருத்தப்படுவாங்க. "ஐயய்யோ! ரொம்ப கஷ்டப்படுறாருப்பா" அப்படின்னு சொல்லி. யாரு? பல கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரரு, நான் கஷ்டப்படுறேன்னு சொன்னா, கீழ இருக்கக்கூடிய ஏழை வந்து சொல்றாரு, "ஐயோ! பாவம்ப்பா அவர் கஷ்டப்படுறாருன்னு." அந்த மாதிரி இது இருக்கு. நீட் யாருக்கு? யாருக்காக கொண்டுட்டு வந்தது? யாரு கொண்டுட்டு வந்தது? எல்லாரும் டாக்டர் ஆகணும். நல்லா படிக்கிறவங்க டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு, காங்கிரஸ் எப்பவாவது தான் நல்லது பண்ணும். அதுல ஒரு நல்லதா இத பண்ணியிருந்தது. அதை தொடர்ந்தது பாஜக. அதை எதிர்ப்பது யாரு? இப்ப காங்கிரஸ், திமுக. யார் கொண்டுகிட்டு வந்தாங்களோ, அவங்களே எதிர்க்கிற அந்த ஒரு என்ன சொல்றது போங்க. அதுக்கு ஏதாவது பேர் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இவங்களே வைப்பாங்களா, இவங்களே எடுப்பாங்களான்ற மாதிரி இருக்கு. நீட்டுக்கு எதிராக ஆரம்பிச்சு எதையோ சொல்லிட்டு இருந்தாங்க. சரி இதற்கெல்லாம் பூட்டு போடணும். இந்திய இளைஞர்களின் அந்த வாழ்க்கைன்றது கேள்விக்குறியா போயிடக்கூடாது. சதி வலையில போய் இவங்க விழுந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த விஷயத்த பாருங்க பேச போகும்போது அதை மறந்துட்டேன் பாருங்க. அந்த பெரியவர் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணாரா, அவர் மேடையிலிருந்து வந்த ஒரு அபிஜித் வந்து இந்த காக்ரோச்சுகளின் தலைவர். கரப்பாம்பூச்சி வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு. அதோட தலைவர் வந்து என்னடா இது நமக்கு ஆதரவா பேசி மோடிக்கு எதிரா ஏதாவது பேசுவார்ன்னு பார்த்தா லாஸ்ட்ல நம்மளையே போட்டு கழுவுன்னு கழுவி ஊத்துறாரு அப்படின்னு சொல்லி எதுவுமே பேசல. கப்பு சுப்புன்னு வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருந்துட்டாரு. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் இன்னைக்கு இங்க அதாவது அங்க ஒரு போராட்டம் நடக்குது. இங்க தமிழ்நாட்டுல ஒரு போராட்டம். இந்த மாதிரியே ஒரு போராட்டம். அதாவது நீட்டுக்கு எதிராக டெல்லியில அந்த குடுக்கக்கூடிய குரல்களுக்கு ஆதரவாக இங்க ஒரு போராட்டம் ஆரம்பிச்சாங்க. அந்த போராட்டம் வந்து அது மட்டும் போயிட்டு இருந்து, அதுல வந்து இந்த அறிவா திருக்குறள் அறிவு என்னமோன்னு ஒருத்தர் அவர் வந்து பாடகர் அவரு. அவரு வந்து இதற்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பிச்சாரு. "உனக்கு என்னப்பா? நீ பாடகர் ஆயிட்ட, வசதி ஆயிட்ட, நீ போயிட்ட." ஏழை எளிய மாணவர்கள் என்ன பண்ணுவான்? டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்படுவான். எப்படி படிப்பான்? நீட் தேர்வு இருந்தா தானே படிப்பான். அதுக்கு எதிரா குரல் கொடுத்தவங்க யாருன்னு பாருங்க. இவரு ஒருத்தரு, அவரு ரஞ்சித்து, அப்புறம் வந்து அந்த வெற்றிமாறன், அப்புறம் அமீர். அமீர்னா யாருன்னு தெரியல. அந்த ஆட்டு புருஷனே என்னமோ சொல்லுவாங்க. அது ஏன்னு தெரியல. அடுத்து வந்து இந்த போதைப் பொருள் கடத்தல் இந்த ஜாஃபர் சாதிக்கோட நண்பர். அப்புறம் ஏதோ திரைப்பட இயக்குனர்னு கூட சொல்லுவாங்க. அவரு அமீரு, அப்புறம் வெற்றிமாறன், ரஞ்சித் இந்த மாதிரியான முக்கிய திரை பிரபலங்கள்லாம் போராடிட்டு இருக்காங்க. ஏங்க திமுக என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க தெரியுங்களா? நீட் தேர்வை தமிழகத்தில் இருந்து அகற்றுவோம். அதுதான் எங்களுடைய முதல் கையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தாங்க. 5 வருஷம் நல்லா தடவுன்னு தடவிட்டு எதுவுமே பண்ணல. தமிழ்நாட்டோட கடனை 10 லட்சம் கோடியா ஆக்குனது மட்டும்தான் அவங்களுடைய சாதனை. அப்புறம் அவங்களுக்கு எதிரா பேசுறவங்க மேல நடவடிக்கை எடுத்தது தான் அவங்களுடைய சாதனை. அப்பலாம் உங்க வாய் எங்க இருந்ததுன்னு தெரியல. அப்போலாம் அமைதியா இருந்துட்டு, இப்போ எப்படி வந்து திமுக ஆளுங்கட்சியா இல்லாம எதிர்க்கட்சியா இருந்தது அப்படின்னா, அதிமுக ஆளுங்கட்சியா இருந்ததுன்னா, எப்படிலாம் போராட்டத்தை செய்வார்களோ, முன்னெடுப்பார்களோ, அந்த மாதிரி இப்போ விஜய் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கும்போது, இவங்கலாம் போராட்டத்தில குதிக்கிறாங்க. இது மாரி நீட்டுக்கு எதிரான போராட்டத்த தொடங்குறாங்க. இதுக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? ஏங்க லாக்அப் டெத் மரணம் திமுக ஆட்சியில இருக்கும்போது 28க்கு மேல லாக்அப் டெத் மரணம் நடந்தது. அதுக்கு இவங்க ஏதாவது குரல் கொடுத்தாங்களா? இல்ல. காவேரி நீர் பிரச்சனைக்கு ஏதாவது குரல் கொடுத்திருக்காங்களா? இல்ல. இதுல இன்னொரு விஷயம் குறிப்பாக பார்க்கும்போது, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணை இங்க வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு முட்டுக்கட்டை போட்டது இந்த திமுக அரசாங்கம். இதற்கு எதிராக ஏதாவது குரல் கொடுத்தாங்களா? இல்ல. மாணவர்களுக்கு அழுகுன முட்டை போட்டாங்களே, அதுக்கு ஏதாவது எதிராக குரல் கொடுத்தாங்களா? இல்ல. இந்த 10த் 12த்லயும் தான் மாணவர்கள் இறந்து போறாங்க. அதனால அந்த தேர்வை நம்ம நிறுத்தி விடுவோமா அப்படின்னு முன்னாடியில இருந்தே கேட்டுட்டு இருக்காங்க. இத பத்தி ஏதாவது பேசுனாங்களா? இல்ல. தமிழ்நாடே ரொம்ப கொடுமையான ஒரு சூழ்நிலையை நோக்கி போயிட்டு இருந்தது. போதைப் பொருள்ன்றது கட்டுக்கடங்காம போயிட்டு இருந்தது. இந்த ரத்த கலாச்சாரம்ன்றது திமுக ஆட்சியில் ஆரம்பிச்சது. ஏன் கள்ளச்சாராய மரணம் நடந்தது. அதுக்கு ஏதாவது குரல் கொடுத்தாங்களா? இல்ல. ஆனா இப்போ நீட்டுக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்களாம். யார ஏமாத்துறது இந்த மாதிரியான ஒரு நாடகம் அப்படின்றது புரியல. ஏன்னா இப்ப வெற்றிமாறன் எடுத்த படத்தெல்லாம் வெளியிட்டது எந்த நிறுவனம்? அமீர்
அவருக்கு சாதகமா இருக்கிறது யாரு? ரஞ்சித் அவர் வெளியிட்ட படங்கள் யாரு நிறுவனத்திலிருந்து வெளியிட்டாங்க, அவருக்கு ஆதரவா யாரெல்லாம் இருந்தாங்க, இதை விட்டுருவோம், நம்ம பேச வந்ததுக்கு வருவோம். இதுல இவங்க ஒரு போராட்டத்தை சென்னையில நடத்தினாங்க. எதுக்கு எதிரா? இந்த நீட் தேர்வுக்கு எதிராக நடந்த முறைகேடுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கும் போது அதுல வந்து மாணவர்கள் இருக்காங்க, மற்ற நபர்கள்லாம் இருக்காங்க. அந்த இடத்துல இந்த போராளி இருக்காருல்ல, அவங்க பேர் வந்து ஜூலி. அந்த ஜூலியும் சில நபர்களும் போய் கலந்துக்கிறாங்க. அதுல வந்து அவர் டிஷர்ட்ல வந்து எழுதியிருக்கு, என்ன தெரியுங்களா? ஜென்சி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அதுல போய் கலந்துக்கிறாங்க. உடனே இந்த தொப்பி வாப்பா கடை உரிமையாளர்னு நினைக்கிறேன் அவரு, சரியா ஞாபகம் இல்லை. அவர் வந்து கேட்குறாரு, இது வந்து ஒரு ஏற்கனவே வந்து நாங்கள் ஒரு கட்சி சார்ந்து செயல்படுறோம், எங்களுக்கு பின்னாடி ஒரு சதி திட்டமே இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. தேவையில்லாமல் உங்களுடைய இதை கொண்டுட்டு வந்து நீங்கள் தான் இதுக்கு காரணன்ற மாதிரி கொண்டு வரதெல்லாம் தேவையில்ல, கிளம்புங்க, அதுலேயும் ஜென்சின்னு போட்டுக்கிட்டு வந்திருக்கீங்க, கிளம்புங்க அப்படின்னோடனே பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓட்டம் எடுத்தது இந்த ஜூலி அண்ட் குரூப்ஸ் எல்லாமே ஆட்டோவில் ஏறி அப்புறப்படுத்தப்பட்டனர். இந்த சம்பவம் இப்போ வந்து நடந்திருக்கு. எது எப்படியோ இந்திய இளைஞர்கள் சதி வலையில் விழுந்துடக்கூடாது. இந்தியா ஒரு நிம்மதியான, ஒரு பாதுகாப்பான, ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு நாடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நினைக்கிறார். அதனால இந்த மாதிரியான நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்பட்டு இருக்கிறது. ஏன் இதுவரை எந்த ஒரு மாநிலத்தின் கட்சியவும் கவிழ்க்காத ஒரு அரசாங்கம், ஆட்சி கவிழ்ப்புன்றது இந்த பாஜக அரசாங்கம், மத்திய அரசாங்கம் வந்த பிறகு இல்லை. அதுக்கு முன்னாடிலாம் எத்தனை முறை எமர்ஜென்சி கொண்டு வந்து எத்தனை மாநிலத்தில் ஆட்சியை கவிழ்த்தது காங்கிரஸ். ஆனால் இப்போ ஏதாவது ஒன்று நடந்திருக்கா? அந்த மாதிரியான எந்தவித நடவடிக்கையுமே எடுக்காத ஒரு பாஜக அரசாங்கம் தன்னுடைய அமைச்சரவையிலிருந்து ஒரு முக்கிய ஒரு அமைச்சரை ராஜினாமா இப்போ செஞ்சிருக்கிறார் அப்படின்னா எந்த அளவுக்கு இந்திய இளைஞர்கள் மேலே அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும், உணரணும். இதை வந்து நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், நம்ம நினைச்சோம்னா பாஜக ஆட்சியை கவிழ்த்திடலாம், நமக்கு சாதகமான ஒரு ஆட்சி இங்கே கொண்டுட்டு வரலாம். முன்னாடி நம்ம சொல்லிட்டு இருப்போம் தெரியுங்களா, எது நடந்தாலும் கருணை அடிப்படையில் வந்து விட்டுருவாங்க காங்கிரஸ் கட்சியினர். பாகிஸ்தானை வருவான், சுடுவான், அடிப்பான், ரிப்பீட்டு, வருவான், சுடுவான், கொல்லுவான், ரிப்பீட்டு, இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். சீனாக்காரன் வருவான், அடிப்பான், நடக்கும். பங்களாதேஷ்காரன் வருவான், அடிப்பான், நடக்கும். இலங்கையில் என்ன வேணாலும் நடக்கும். இந்திய மீனவர்களை கைது பண்ணுறது, சுடுறது, எது வேண்டுமானாலும் நடக்கும். ஆனால் நாம் யார்? கருணை அடிப்படையில் மன்னிச்சு விட்டுருவோம். ஒரு பொம்மையாக ஒரு பிரதமராக இருந்தார் மன்மோகன் சிங் அப்படின்றது அவருக்கும் தெரியும், அவர் ஆட்சியில் இருந்தபோது மக்களுக்கும் தெரியும். மற்ற நாடுகளும் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டதுனால தான் சோனியா காந்தி அவர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் கூட எங்கேயோ நமது பாரத பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்களுக்கு கிடைக்கல அப்படின்றத இப்போ இன்னைக்கு வரக்கூடிய வீடியோக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, இப்போ மொத்தமாக மாறி இருக்கு. இந்தியா அப்படின்னாவே அதன் மீது இருந்த, அதாவது முன்னாடிலாம் இந்தியானா பாம்பாட்டி நாடுமானுங்களாம், ஆனால் இப்போ அப்படி இல்லை. பார்த்துருப்பீங்க, தமிழ் மொழியை எந்த அளவுக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அப்படின்றதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துருவோம். திருக்குறளை பல மொழிகளில் மொழிபெயர்த்து அந்தந்த நாடுகளில் போய் கொடுத்துட்டு இருக்காரு. உலகின் தொன்மை வாய்ந்த பழமையான ஒரு மொழியை எங்கள் நாட்டில் இருக்கிறது எங்களுக்கு பெருமை அப்படின்னு சொல்லி தமிழ் மொழியை குறிப்பிட்டு அவர் பேசியிருக்கிறார். சமீபத்தில் ஒரு நாட்டுக்கு போயிருக்கும்போது கூட வணக்கம் அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிக்கிறார், ஆஸ்திரேலியான்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார், தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார், இந்தியாவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்படின்றத நம்ம நினைச்சு பார்க்கணும். இது வந்து மத்திய பாஜக அரசாங்கம் பணிந்து விட்டது, மண்டியிட்டு விட்டது, இதெல்லாம் வந்து சொல்லவே நாக்கு வந்து தடுமாறுது. இதெல்லாம் சுத்தமாக இல்லை. உங்களுடைய ஆசைக்கு வேணால் ஏதாவது போட்டுக்குங்க, ஆனால் அது எதுவுமே நடக்கலை. இது முழுக்க இந்திய இளைஞர்களுக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை. சதி வலையில விழுந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையாக தான் நான் பார்க்குறேன். இவங்க வந்து இது ஒரு பெரிய வெற்றின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இது பெரிய தவறு. மற்ற நாடுகளில் நடந்த பெரிய தவறு இங்கே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த நடவடிக்கை வந்து எடுத்திருக்கிறாங்க. மீண்டும் தேர்தல் வந்தால் பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் தான் வரப்போகிறார். ஒருவேளை நீங்கள் ஆசைப்படுற மாதிரி பாரத பிரதமர் அவர்கள் ராஜினாமா செய்தால், யோகி அவர்கள் பாரத பிரதமராக வந்தால், யோகி அவர்கள் வந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. சும்மா ஃபயராக இருக்கும். இப்போவே உங்களால் பொறுத்துக்க முடியலன்னா
ஐ ஆம் வெயிட்டிங்.